என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன வேணான்னு சொல்லி இறந்து போன மாதிரி நாடகமாடி என்னை விட்டு தூரமா போய் என்னோட எதிரிங்க கூட கை கோர்த்துக்கிட்டு என் வீட்டுக்குள்ளேயே வேற ஒரு பொண்ணா வந்திருக்கா. என் கம்பெனியையும் நஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கா. என்னை இவ்வளவு விதத்துல பாதிப்படைய வச்ச லக்ஷ்மி எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு என் வீட்டுல இருந்து என் வாழ்க்கையில இருந்து நீ போயிடு. நான் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். நீ இப்பவே வீட்டை விட்டு போயிடு. மித்ரா, அவ எங்கடா போவா? அவ உன்னோட மனைவிடா. அவ கூட தாண்டா இருப்பா. இவ என் மனைவி இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ இல்லன்னு சொல்லிட்டா லக்ஷ்மி உன்னோட மனைவியோ இல்ல இந்த வீட்டுக்கு மருமகளோ இல்லன்னு ஆயிடுவாளா? இவ்வளவு ஈஸியா லக்ஷ்மி எப்படி உன்னால மறக்க முடியுது? மித்ரா, நீ ஆமான்னு சொன்னாலும் இல்லன்னு சொன்னாலும் லக்ஷ்மி உன் மனைவி மித்ரா. இவ என் மருமக. இவ என் வீட்டுல தான் இருப்பா. ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு உங்க மருமக தான் வேணும், உங்க பையன் தேவையில்லைல? டேய், நீ லக்ஷ்மியே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நாங்க உன்னை வேண்டான்னு சொல்லலடா. ஓகே, நான் வேண்டான்னு நினைச்ச லக்ஷ்மி என் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கான்னு நானும் பார்க்கிறேன். ஒரு காலத்துல அவ என்கிட்ட கேட்ட டிவோர்ஸ இப்ப நான் அவகிட்ட கேட்க போறேன். சட்ட விதிப்படி 2 பேரும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் நான் மனிஷாவோட கழுத்துல தாலி கட்டுறேன். அது வரைக்கும் லக்ஷ்மி நம்ம வீட்டுல தான் இருப்பா. அவ வீட்டுல மட்டும்தான் இருப்பா, என் மனசுல இருக்க மாட்டா. உன்னை நான் என்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன், என் மனைவியா ஏத்துக்கவும் மாட்டேன். வாங்கிக்கோங்க மித்ரா. என்ன பொம்மை லக்ஷ்மி? இது லாஃபிங் புத்தாங்க. என்னோட ஞாபகமா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். யாராவது கிஃப்டா தான் கொடுப்பாங்க, நீ என்ன ஞாபகார்த்தமா கொடுக்கறன்ற? அது என்னோட ஞாபகம் எப்பவும் உங்களுக்கு இருக்கணும்ல, அதான். நீதான் என் கூட இருக்கல, திரும்ப உன்னோட ஞாபகங்கள் எதுக்கு? நான் உங்க கூட இல்லாதப்போ இந்த பொம்மை மூலமா நீங்க என்ன பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, இந்த பொம்மைய பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கோபம் மொத்தமா போயிடணும். மனசுல இருக்க கவலை எல்லாம் போய் எப்பவும் நீங்க ஹாப்பியா இருக்கணும். உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ப்ளீஸ் ஓபன் தி டோர். மித்ரா ப்ளீஸ். மனிஷா, லீவ் மீ அலோன். மித்ரா ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் இப்பவே உன்னை பார்க்கணும், இப்பவே உன்கிட்ட பேசணும். டோர் ஓபன் பண்ணு மித்ரா, டோர் ஓபன் பண்ணு, டோர் ஓபன் பண்ணு மித்ரா. மித்ரா உன்கிட்ட பேசியே ஆகணும், டோர் ஓபன் பண்ணு. மனிஷா, I said leave me alone. தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு.
மனிஷா வா போலாம். முதல்ல இங்க இருந்து வா. மித்ராக்கு இருக்கிற கோபத்துல வெளியே வந்து நம்மள அடிச்சாலும் அடிப்பான். வா இங்க இருந்து வா சீக்கிரம். என்ன விடுங்க ஆண்டி. ச்சே. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாண யோகமே இல்ல போல. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் நான் இதே மாதிரி தான் ஏமாந்துட்டு இருக்கேன். அந்த லக்ஷ்மி எப்பவும் எனக்கு ஒரு தடையா தான் இருந்துட்டு இருக்கா. நீ ஏன் அப்படி நினைக்கிற? அந்த லக்ஷ்மிக்கு மித்ரா கூட குடும்பம் நடத்தணும்னு எழுதி வைக்கல போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தடவையும் அவன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு போறான்னு நினைக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் மனிஷா. நல்ல விதமா யோசிக்கணும்னு சொல்றீங்க. அப்படி என்ன நல்லது நடந்துச்சு? இந்த தடவை எப்படியாவது என் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த வீடியோவை என்கிட்ட வச்சு லக்ஷ்மிய வாய மூட வச்ச. அவ மூலமாவே ஆன்டி, அங்கிள், விவேக், ஜானுன்னு எல்லாரும் வாய மூட வச்ச. என்னை யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன பசங்க தடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க அப்படி செய்வாங்கன்னு நான் கூட நினைக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் பார்த்தேன் மனிஷா, ஏதோ கிஃப்ட் கொண்டு வரேன்னு சொல்லி போனாங்க. ஆனா இவ்ளோ பெரிய ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் அந்த லக்ஷ்மிக்கு கடவுள் கூட உதவி செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு பிறந்த பசங்களே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. இது அவளோட அதிர்ஷ்டமா இல்ல ஏன் துரதிர்ஷ்டமான்னு தெரியல. 100% லக்ஷ்மியோட துரதிருஷ்டம் தான் மனிஷா. அதிர்ஷ்டம் என்ன ஓம் பக்கம்தான் இருக்கு. நம்மளுடைய கையில உண்மையான பிரம்மாஸ்திரம் இருக்குல்ல. என்ன இருக்கு? அந்த ஜுன்னும் அவன் மித்ராவுக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்தவன். ஆனா மித்ரா லக்ஷ்மிய மனைவியாவும் ஜுன்னுவ தம் பையனாவும் மித்ரா ஏத்துக்கவே இல்லை. இத நம்ம ஆயுதமா பயன்படுத்தலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல ஆண்டி. அந்த ஜுன்னு மித்ராவுடைய பையன் கிடையாதுன்னு, அர்ஜுனுக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த பையன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். என்ன பேசுறீங்க ஆண்டி? லக்ஷ்மி நெருப்பு. அவ அந்த மாதிரி தப்ப செய்ய மாட்டா. அதுவும் இல்லாம அன்னைக்கு லக்ஷ்மிக்கு பிறந்தது ட்வின்ஸ்ன்ற விஷயத்த அந்த நர்ஸ் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. நீ எல்லாம் ஒரு வில்லியாடி. எந்த வில்லியாவது ஹீரோயினை பத்தி பாசிட்டிவா பேசுவாளா? லக்ஷ்மி தப்பு செய்ய மாட்டான்னு எனக்கும் தெரியும். ஆனா அவ தப்பு செஞ்சான்னு சொல்லி ஜுன்னு மித்ராவோட பையன் கிடையாதுன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா